தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவைத் தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக தற்போது தேசிய நிர்வாகிகள் சென்னை வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. இன்று மாலை திமுக காங்கிரஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தற்போது சென்னை வந்திருக்கிறார்கள். யார் யார் வந்திருக்கிறார்கள்? இன்று மாலை அனைத்து பேச்சுவார்த்தைகளும் முடிவடையுமா? பாலவேல், திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி ஒப்பந்தம் இன்று மாலை 6 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அதன் பிறகு மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தாலும் பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படாதன் காரணமாக தொடர்ந்து ஒரு இழுபறி நிலை என்பது நீடித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது 2 தரப்பிற்கும் இடையே ஒரு சுமூகமான சூழல் எட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை இந்த தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இதற்காக டெல்லியிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர்கள் சென்னை வந்திருக்கின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், அதே போல இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையான தொகுதி பங்கீடை முடிவு செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளரும் மூத்த தலைவருமான முகுல் வாஸ்னிக், தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் உள்ளிட்டோர் தமிழகம் வந்திருக்கின்றனர். அவர்கள் தற்போது சென்னை சத்தியமூர்த்தி பவனிற்கு சென்று சிறிய ஆலோசனை நடத்திய பிறகு நேராக அண்ணா அறிவாலயம் சென்று இந்த தொகுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கின்றனர். இந்த தொகுதி ஒப்பந்த கையெழுத்து உடன் இருக்கும்போது தமிழ் மாநில அதாவது காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோரும் உடன் செல்ல இருக்கின்றனர். குறிப்பாக இன்று மாலை இந்த தொகுதி ஒப்பந்தத்தின் போது எந்தெந்த தொகுதிகள் என்பதும் விரிவாக தலைவர்களால் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பும் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. கடந்த முறை திமுக காங்கிரசுக்கு ஒதுக்கிய 9 தொகுதிகளை, அதாவது தமிழகத்தில் 9 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்திருப்பதாகவும், அதே போல புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தம் 10 தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருக்கிறது. ஒரு சில தொகுதிகள் கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட கிருஷ்ணகிரி, ஆரணி, திருவள்ளூர் உள்ளிட்ட ஒரு சில தொகுதிகள் மாற்றப்படலாம் என்றும், பெரும்பாலான எஞ்சிய தொகுதிகள் கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை போலவே காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி தமிழரசி, விரிவான விவரங்களுக்கு.